அதே போல் கோழிப்பண்ணைகளுக்கான தீவன இறக்குமதிக்கு இருந்த வரியை நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சின்ராஜ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசி அதற்கான இறக்குமதி வரியை குறைத்து மொத்த கோழிப்பண்ணையாளர்களையும் வாழ வைத்தவர் அவர். அன்றைக்கு அந்த செயல்பாடுதான் அரசாங்கம் ஒப்புக்கொண்டு அன்றைக்கு வரியை குறைத்தார்கள். இதுவும் செய்தது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான். டிசம்பர் 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு. அங்கு நாமக்கல்லை சார்ந்த லாரி டிரைவர்கள் நிறைய பேர் அங்கே மாட்டிக்கொண்டார்கள். அங்கிருந்து அவர்களுக்கு வருவதற்கு வழி இல்லை. அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இடத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசி அவர்கள் அங்கிருந்து வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். இப்படி நான் இன்னும் போனேன்னா இன்னும் பக்கம் போயிட்டே இருக்கும். நான் முக்கியமானதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய பெரிய